இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவன். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிறுத்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். ஆம் என கண்பானவர்களே, லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார். பலியிடுவதற்கான காரியங்களை குறித்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் என்கிறார். இதிலிருந்து கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவராயிருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். நம்மால் இயன்றதை செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்கிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய குறைவான வருமானத்தை பார்த்து நம்மை தாழ்மையாக நினைப்பவர் அல்ல நம்முடைய தேவன். நாம் இயன்றதை தேவனுக்கென்று முழு இருதயத்தோடு செய்யும்போது குறைவை நிறைவாக்குகிற தேவன். கர்த்தர் சர்வாங்க தகன பலிகளை விட உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியிடுதலில் பிரியமாயிருக்கிறார். நாம் செலவிடும் நேரம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்வதை தவிர்த்துவிட்டு நேரத்தை உருவாக்கி கொண்டு வேதம் வாசிக்கிறவர்களாகவும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்கிறவர்களாகவும் நாம் மாற வேண்டும். ஜெபிப்பதற்கு தனியாக ஒரு அறை, அமைதியான சூழ்நிலை இருந்தால்தான் என்னால் ஜெபிக்க முடியும். மிகவும் அவசரமான வேலைகளுக்கு மத்தியில் எப்படி ஜெபம் செய்வது? உடல் சோர்வும் அடைந்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் விரும்பும் காரியம் ஜெபம் செய்யாமல் இருப்பதை அல்ல, சிறு நேரமாவது நாம் அவருடன் செலவிடுவதைத்தான். இதனால் கர்த்தருடன் நாம் கொண்டிருக்கும் ஆவிக்குரிய ஐக்கியம் என்ன செய்யப்படும்? காத்து கொள்ளப்படும். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கும் காரியமும் வழிநடத்தப்படும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசித்தோமானால், ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இதை குறித்து சீஷர்கள் முறுமுறுத்த போதும் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று அவளை பாராட்டினார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன? கர்த்தரை மைமைப்படுத்தும்படி அந்த ஸ்திரீ அப்படி செய்தாள். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு விலையேற பெற்றவைகளாக காணப்படுகிறதை கர்த்தருக்காக செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை சந்திப்பதற்காக நமது செல்வத்தை பயன்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்குள் ஐக்கியமாய் காத்து கொள்ளப்படவும் எங்களால் இயன்றதை அனுதினமும் உமக்காக செய்யவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.